கொளுத்துற வெயில ஒரு மரத்தடியில ஒருத்தன் அசந்து தூங்கிட்டு இருந்தானா. அப்ப அந்த வழியா வந்த விறகு வெட்டி அவனை பார்த்துட்டு சொன்னானா, சே இவன் எவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பாளியா இருந்தா இந்த வெயில இப்படி தூங்குறான் அப்படின்னு சொன்னானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியில ஒரு முனிவர் வந்தாராம். அந்த முனிவர் இவனை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, இவன் இப்படி ஒரு வெயில்ல இந்த மாதிரியான இடத்துல தூங்குறானா, இவன் கண்டிப்பா ஒரு முற்றும் திறந்த ஒரு முனிவராதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியில ஒரு திருடன் வந்தானா. அந்த திருடன் சொன்னானா, இவன் கண்டிப்பா நேத்து நைட்டு ஏதோ ஒரு வீட்டை திருடி இருக்கணும், நைட்டெல்லாம் திருடனாலதான் இப்ப பகல்ல இந்த வெயில அசந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வழியில ஒரு குடிகாரன் வந்தானா. அந்த குடிகாரன் தூங்கிட்டு இருந்தவனை பார்த்து சொன்னானா, இந்த வெயில இப்படி தூங்குறான் அப்படின்னா இவன் கண்டிப்பா ஏதோ காலையிலேயே சரக்கு அடிச்சிருப்பான், நல்லா மட்டை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எப்படியோ அதே போலதான் நம்மளுடைய பார்வையும். அன்பும் நன்றியும்.